வருவதற்கு முன்பதாகவே பழைய ஏற்பாட்டில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தர் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் மேலே தான் சூட்டப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக அவ யோசிக்கலாம், இந்த தீர்க்க தரிசனம் யார் நிறைவேற்றினார்? பைபிளில் இயேசுவை குறித்து மாத்திரம் இல்லை, தீர்க்க தரிசனங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 97% நிறைவேறிட்டு. சொல்லப்பட்ட எல்லா ப்ராஃபஸி நிறைவேறிட்டு. பைபிளில் சொல்லப்பட்ட 97% ப்ராஃபஸி நிறைவேறிட்டு. இப்போ 3% ப்ராஃபஸி ஏன் நிறைவேறல பார்த்திங்கன்னா, அது நடக்க போகிற விஷயமா இருக்குது. அது எல்லாம் பார்த்திங்கன்னா அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, அது மாத்திரம் இல்லாமல் 2ஆம் வருகை, ரகசிய வருகை, வருகின்ற காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களை தான் இந்த 3% நிறைவேறாமல் இருக்குது. அது நிறைவேறும் காலத்தில் வாழ்ந்துட்டு வரோம். அப்போ 97%